ஐயோ ஐயோ அதானே நமக்கு அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. அவனுக்கு பெரிய ஆள் இல்லை. ரொம்ப சாதாரண ஆளு. சம்பாதிக்கிறது கடைசி வரைக்கும் சினிமாவில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்யணும், அவ்வளவுதானே. ஏன்னா மக்கள் பட பிச்சைனால நான் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேர்வு சேவகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பசங்களாம் சேர்ந்து சூப்பரா விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் வந்து சாலையோரம் இருக்க எல்லாருமே வந்து உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்க வந்து ஒரு அமரர் ஊர்த்தி வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் எவ்வளோ வருதுன்னு பாருங்க, நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னேன். ஸோ அது வந்து ஒரு மாசமா நம்ம ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தான் வந்து அதை கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வண்டி வந்து எந்த விதமான அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது. இலவசமா எல்லாருக்குமே ஒரு என்னது வாழும்போது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சாகும்போது சந்தோஷமா போகணுன்றது தான். ஸோ அதுக்காக ஒரு இலவசமா அமரர் ஊர்த்தி என் செலவோட சொந்தமா கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுவும் இப்படி ஒரு அற்புதமான உள்ளங்களை என்கரேஜ் பண்றது தானே எனக்கு ஒரு எதுவுமே இல்லை. இது எந்த விதமான அரசியல் நோக்கமோ எந்த விதமான இதுவுமே கிடையாது. இது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது சேவை செய்யணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்ல நிறைய பசங்க வந்து சூப்பரா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆனா நீங்க படம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை தாண்டி வேற அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றி பிரதர். இதுக்கப்புறம் உங்க வண்டி நீங்க தான் பார்த்துப்பீங்க. நன்றி பிரதர். தேங்க்யூ. ஆனா நம்ம வேலை இதானே, நம்ம வேலை கடைசி வரை நம்ம சம்பாதிக்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நம்ம ஒண்ணுமே இல்லை. ஐயோ ஐயோ அதானே நமக்கு அரசியல் நோக்கம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. அவனுக்கு பெரிய ஆள் இல்லை. ரொம்ப சாதாரண ஆளு. சம்பாதிக்கிறது கடைசி வரைக்கும் சினிமாவில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே மக்களுக்கு செய்யணும், அவ்வளவுதானே. ஏன்னா மக்கள் பட பிச்சைனால நான் ஆமாங்க, அது ஒரு கிளினிக்ல அது கட்டிட்டு இருக்கோம். இலவச கிளினிக் கட்டிட்டு இருக்கோம். அது எப்போ முடியுங்கிறப்ப கரெக்டான டைம்ல போயிட்டு இருக்கு. அடுத்த படம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் காந்தி கண்ணாடிக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப பெருசு. அதுலேயும் பாண்டிச்சேரியில மக்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கடுத்து ஒரு சிறப்பான படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். ஐயோ அரசியல் பற்றி சொல்ற அளவுக்கு நீங்க அறிவு தகுதிங்க. ஐயோ ஆனா அரசியல் பத்தி ஆனா அவங்க பெரிய ஆள், ரொம்ப பெரிய லிஜெண்ட். நான் ரொம்ப சாதாரண ஆள். ஆமா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. படையப்பா படம் வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பார்த்த படம். இப்போ அதே மாதிரி வேற லெவல்ல செம்மையா இருக்கு. பாத்துருக்கேன் படையப்பா ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. நீங்க தலைவர் வேற லெவல். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.